அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு எளிமையான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் டிப்பு ஷேர் பண்ண போகிறேன். அந்த டிப்பு என்ன அப்படிங்கிறத நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுடைய சம்பளம் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க மாதம். அதில் ஒரு 10,000 எடுத்துருங்க, சரியா? ஸோ உங்களுடைய சம்பளம் 40,000 தான். அந்த 40,000க்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய செலவுகளை கவனிச்சுக்கோங்க. டெப்ட் ஃபண்டு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, கோல்டு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு வீடு மற்ற என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ, லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, இது எல்லாமே அந்த 40,000க்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். இந்த 10,000 இருக்குல்ல, இந்த 10,000 ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும். எப்படி முதலீடு பண்ணணும்? ஒரு போர்ஷனை நிஃப்டி 50ல், ஒரு போர்ஷனை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல், ஒரு போர்ஷனை உங்களுக்கு புரிஞ்ச தீமாட்டிக் ETF, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைய சூழ்நிலைக்கு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் ETF அல்லது ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு. ஃபார்மா பீஸும் ஐடி பீஸும் காஸ்ட்லியாக இருக்குது, இன்னும் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டெல்லாம் உடஞ்சி கீழே வரும்பொழுது இந்த ETF இப்படி ஒரு 5 ETF ப்ளஸ் டைரக்ட் ஸ்டாக்ஸ், நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ETF அல்லது ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, இது பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சிப்பு மாதம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண வேணாம். எப்போல்லாம் காசு இருக்குதோ இந்த 10,000 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்கவே கூடாது. அதுதான் இதில் இருக்கிற சூட்சமே. அல்லது பல்காக நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலை, நான் டெப்ட்டில் தான் வச்சுருக்கேன், எஃப்டியில் தான் வச்சுருக்கேன், கோல்டில் தான் வச்சுருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, மார்க்கெட் உடப்பட நீங்கள் அதை பிரித்து ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்ககிட்ட ஒருவேளை 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எல்லா 1 கோடி ரூபாயும் நீங்கள் கோல்டு, டெப்ட்டு, அந்த மாதிரி அசட்டில், ரியல் எஸ்டேட்டில் தான் வச்சுருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷரே இல்லை அப்படின்னா அந்த 1 கோடியில் 20 லட்சத்தை எடுத்து நீங்கள் கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி நினச்சிட்டு இந்த சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் முதலீடு பண்ணிவிட்டு மறந்துடுங்க. 20 வருஷத்துக்கு மறந்துடுங்க. நீங்கள் ரிசல்ட்டு பார்க்க வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாம், எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு மறந்துடுறீங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்காதீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவில் ஒரு ரீசெண்டானா போன வருஷம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணவங்க தான் ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாமே இறந்து போயிருந்தாங்க. அதுதான் சோகம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போர்ட்ஃபோலியோவை டெய்லி செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போகணுன்னே அவசியம் கிடையாது. அந்த கேட்டகரிக்குள்ளே எப்போ போகணும் அப்படின்னா உங்களுக்கு பொறுமை, நிதானம், முதிர்ச்சி அது இருந்தால் மட்டும் போங்க. இல்லையா, நான் சொன்ன இண்டெக்ஸ் ETFல போட்டுட்டு டைரக்ட் ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை பிடிச்சிக்கோங்க. எப்படியெல்லாம் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் பிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். லார்ஜ் கேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் செக்டர் இருக்கா, எல்லா செக்டர்லேயும் போய் ஒரு டாப் 3 பிளேயர், சரிங்களா, அவங்கள பிடிச்சிக்கோங்க. மிட் கேப்பில் எப்படி சூஸ் பண்ணுறது? ஒரு நல்ல மிட் கேப் ஃபண்டு, கோட்டக்கு, HDFC அல்லது ICICI, இந்த மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டில் உள்ள டாப் அலோகேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா 3%, 4% இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை பிடிச்சிக்கோங்க. ஸ்மால் கேப்பை நீங்கள் டைரெக்டாக வாங்க வேணாம். ஸ்மால் கேப் ETF, ஸ்மால் கேப் டைரெக்டோடு விட்டுருங்க. ஸோ நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப்பு ப்ளஸ்ஸு மிட் கேப். இதில் லார்ஜ் கேப்பில் எங்கே அலோகேஷன், லார்ஜ் கேப்லேயும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் அலோகேஷன் எந்த ஸ்டாக்ஸுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பெரும்பாலும் இப்போ லார்ஜ் கேப்பில் அலோகேஷன் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, இன்ஃபோசிஸு, TCS, ஹிந்துஸ்தான் யூனிலீவரு, ஆக்சிஸ் பேங்க்கு, இப்படி தான் நீங்கள் எல்லா ஃபண்டிலுமே பாருங்கள் காமனாக சில ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸுக்கு தான் அலோகேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நிஃப்டி 50லேயுமே ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இருக்கும்.
அந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸில் நீங்கள் வந்து அலோகேஷன் எடுத்துகிட்டு மறந்துட்டு விட்டுருங்க. சரியா? அந்த காசு போனாலும் போகுது, வந்தாலும் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறணும். அதுதான் வந்து நான் சொல்ல வர்ற ஸ்ட்ராட்டஜி.